ஆட்டு மாடல கடை இருப்பாங்க. ஆத்து மணல் ஓரமா ஆத்து ஓரம் அறுத்து வச்சிருக்கேன். ஆத்து ஓரம் அந்த கல்வி பண்ணல ஒரு 2 டன்னு கொடுத்தா போயிடுவாங்க. என்ன கட்ட நினைச்சது? சவுக்கு கட்ட நினைச்சா என்ன நடக்குது? யாரு கதையை ஓடுது? போட்டு கேளுமா. வாங்க. வணக்கம். வணக்கம் தலை கழகி. ஆமா. வணங்குவது அவருக்கு அழகி. குணத்தை அறிவார் சிலர், குறிப்பை அறிவார் சிலர். ஆமா. ஒரு பெண்ணு வீதியில வருதுன்னா அந்த பெண்ணை பார்க்கும் போதே மகாலட்சுமி தரமா வருது. ஆமா. இந்த பெண் விலமாதா குலமாதா அப்படின்னு பார்க்கும் போதே சொல்லிடுவாங்க. கண்டிப்பா. நான் வீதி மார்க்கமா வருகின்ற காலம் போடு. உன் பார்வையினால் என்னை பார்க்கின்ற காலம். என்னை பார்த்தான் உனக்கு விலை மாறு போல் தெரியுதா குலமாறு போல் தெரியுதா? குலமாறு போலதான் தெரியுது. ஆனா இருந்தாலும் நம்ம பத்தினியா இருந்தா தேவடியா தெருவோட கூட கொடுங்க. எந்த விடுங்க அதுவும் நிலவரமா தெரியுது. இந்த வீடு இந்த வீடுன்னு சுத்தம் படுத்துறது இவ்வளவு நீட்டு கட்ட வச்சிருந்தா வருவானா உள்ளாரா? உள்ள வரவன் குடிக்காரனுக்கு அடிக்கிற அடி 50 மில்லியன் தெரியாது. வந்திருக்கக்கூடிய அம்பாள் எங்கிருந்து வருகிற பேர் என்ன, ஊர் என்ன, நாடு என்ன, வைபவங்கள் அறிந்தவள் தெரிந்தவள் புரிந்தவள் தானே? ஆமாம்மா. ஆமாமா எல்லாம் தெரிஞ்சவதா. நம்ம நீட்டு சொல்றேன் ஒரே வார்த்தை நிக்கிறேன். நான் தெரிஞ்சாலும் நான் சொன்னா அது பெருமையா இருக்குமா? பெருமை தராது. நீங்க எடுத்து வைத்தால் பெருமை தரும். 11வது மாளிகாலு மாளிகாலாம் கேட்டீங்க. நானும் முடிஞ்சளவுக்கு பார்த்து தான் வரேன். எல்லாம் தீர்த்து கட்டு வர்றேன். நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்றேன் தெரியுமா? தீர்த்து கட்டு வரேன். இது கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கவன் பிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. பல்விதமான சாத்திரத்தில் மனம் பாருங்க பேசும் தமிழ்நாடு. தாய்நாடு தமிழ்நாடு தினந்தோறும் புகழ்பா. பேசுறீங்க அம்மா ஏரி வேலை இங்க இந்த பக்கமா ஏரி வேலை ஐயா செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இப்ப தென் வந்து பாயுது காதினிலே. ஐயா தந்தையார் பேச்சனும் மூச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது பேச்சினிலே பேச்சினிலே. கற்பின் சிகரம் ஏட்டிலும் பாட்டிலும் வரக்கூடிய பெண்மணி பேரை ஒரு 10 பேர் சொல்லுப்பாங்க. பெண்மணி பேரா? இது சீதை, வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி நலாயணி. நலாயணி பொழுது 7 நாள் பொழுது விடியாத செய்தவன் நலாயணி. ஆமா. ரெண்டு தானே. கண்ணகி. 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 அவன் வேளாங்கண்ணிங்கிறான். அதுல எனக்கு மதிமாயி கோயில் வேளாங்கண்ணி கோயில் போறியா? இல்ல அதான் நாட்டு பேரல வேற ஒண்ணு. கண்ணகி, நலாயணி, தமிழந்தி, மண்டோதரி, அகலிகை, லட்சுமி, இந்திராணி. புரியுதா? ஆமாமா. ஜெயப்பிரதா, நல்லத்தங்கா, இது போன்ற கற்புள்ள பெண்கள் இருப்பதனாலே இந்த பொருளானது போதும் பொழுது விடியும். நாட்டுக்கு பேர் என்ன? தாய் நாடு. என் தந்தை நாடுன்னு வைக்கிறது. எப்பயா வித்து குடிச்சிட்டு போக கையில வித்துட்டா அவருக்கு போறீங்க. அப்படியாப்பட்ட கற்பின் சிறந்த நாடு இந்த நாடு. ஆமா. கண்ணகி, நலாயணி, தமிழந்தி, மண்டோதரி, இரும்பைய கடலையா வறுத்தவள் பெண்ணு. இரும்ப கடலையா வறுத்தவள். யாரு? அனுஷியா. அனுஷியா 7 நாள் பொழுது விடியாமல் செய்தவள் பெண். ஆமா. தேவர் மூவர் குழந்தையாக செய்தவள் பெண். பெண் பொம்பளை நினைத்தா ஒரு குடும்பத்தை ஆறாக்கினாலும் கண்டிப்பா ஒரு பொம்பளை தான். ஊராக்கினாலும் பொம்பளை தான். பொம்பளை தான்.
மாளிகையும் மண்மேடாவும் மண்மேடும் மாளிகையாவும் அந்த வள்ளுவன் தந்தை உலகு நெஞ்சி கொண்ட மண்ணுரை கொண்ட தமிழ்நாடு தினந்தோறும் இந்த புகழ்பாடு வள்ளுவன் தந்தை உலகு நெஞ்சி கொண்ட மண்ணுரை கொண்ட தமிழ்நாடு எங்கேயும் செல்வது யாரும் என்று யாரும் படைத்த தமிழ்நாடு தாய்நாடு தமிழ்நாடு தினந்தோறும் புகழ்பாடு சலேந்திராபுரி பட்டணம். சலேந்திராபுரி பட்டினம். ஆமா. இந்த சலேந்திராபுரி பட்டணத்தை அரசாட்சி செய்யக்கூடிய வீர சூர தீர என் கணவரோ ஒரு முத்தகத்தை என்ன பண்ணுவோம் முகத்துல மீசதான் மீசியில முகத்துல தெரியாது மீச இருந்தா எப்படி முத்தம் கொடுக்கணும் அவர் மாதிரி திட்டமா கொஞ்ச நாள்ல இருந்து உங்க கொண்டாடிக்கிட்டு தூக்கிட்டே முத்தம் அப்பேற்பட்ட என் நாடு சலேந்திராபுரி பட்டணம். சலேந்திராபுரி பட்டினம் இதை அரசாட்சி செய்யக்கூடிய என் கணவரோ சலேந்திராசூரன். சலேந்திராசூரன் மன்னவனுக்கு தேவி. நான் எப்பேற்பட்டவள் எக்குணத்தை உள்ளவர் கொண்டால் குறிப்பறிவாள் பெண்டாட்டி வரவு எவ்வளோ செலவு எவ்வளோன்னு குடும்பம் செய்யறவளா கண்டிப்பா புரியுதா? நான் கற்பைக்காரசியான எவ்வளவு அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது, கொலை நடக்குது, அனைத்தையும் பொறுத்து காத்துதான். அது போன்று என் கணவருக்கு ஓடி இருந்தால் நான் தாண்ட மாட்டேன். அம்மா கிட்ட கிழிப்பாரு, இங்க இருந்து திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டோட கிழிப்பாரு.
கோடிக்கு சேர்த்தாங்க சத்திய கட்டளை. ஓ சத்திய கட்டளை. அப்பேற்பட்ட என் கணவருக்கு ஆமா சலேந்திராசூரனுக்கு தேவியா இருக்கக்கூடிய என் பெயரோ பிருந்தாவதி 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 என்று வைப்பார். பிருந்தாவதி பிருந்தாவதி அப்படி என்று அறிந்தான். ஆமா மனிதனா பிறந்துட்டா 5 நிமிடமாவது தெய்வத்துடைய பக்தி இருக்கணும் மனுஷனுக்கு. கண்டிப்பா அல்லும் மகள் 60 நாளைக்கு ஒரு நாளையாவது தெய்வ சிந்தனை இருக்கும். தாயம் சிறந்த கோவிலும் இல்லை. ஆமா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. மந்திரம் இல்லை. ஆமா எனக்கும் தாய் தந்தையை வணங்குறது கோயிலுக்கு போறோம். போவா அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போது வணங்குறோமா? வணங்கல. எத்தனை பிற்பாடு தான் அவங்கள தெய்வமா வணங்கும். ஆமா முருகா கடலில் கஞ்சி கரையேது தயாளன் சொல்லக்கூடிய அருமை கண்ணபுரான் நாடக ஆசிரியர் நடத்திய மேடை இது. நம்ம நாக்கு பூச்சிக்கு சமம் மட்டும் இல்ல, சேர்ந்து எல்லாருக்கும் பூத்து கட்டு கொடுப்போம். நீர்மேல் குமரி நிலை இல்லாத காயம் அரவா போலன்னு சொன்னதை போல மனிதன் இன்று இருப்பது பொய், நாளை இறப்பதுதான் மெய். இதுக்குள்ள என் வீடு என் நாடு, நான் அவனை கொள்ளும் நம்மளை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் எது வரைக்கும் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும். இந்த உடம்பு உயிர் போயிட்டா பேருங்க முருகா கடலில் கங்கி கடலில் கங்கி கரையேது இந்த உடலை கங்கி உயிரேது மாடு கல்வி குறையாது குறையா சாப்பாடு அப்படி நம்மளுக்கு தலையில பிரபலாகப்பட்டவங்க எழுதிருக்கோம். கண்டிப்பா அருமையான சாப்பாடு. அது பங்காளி வீடா இருக்கக்கூடிய இருக்கிற வீட்டுல அருமையா உபசரிப்பு பண்ணி தேவலோகத்து விருந்த மாதிரி சோற்றினால் எடுத்த காயம். இது துணியினால் போற்றும் வாழ்வு. உடம்பு துணி இல்லைன்னா நம்மளுக்கு போனா வராது. மனுஷனுக்கு என்ன மானமும் உயிரும் போனா வராது மனுஷனுக்கு. சோற்றினால் எடுத்த காயம் இது துணியினால் போற்றும் வாழ்வு. கூட்டவன் வந்தழைத்தால் கூவாமல் இந்த உயிர் போயிடுமா? கூட்டவன் யாரு? யம தர்மன். உச்சி உச்சி கம்மன் தட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு காசுக்கு 2 தட்டு கரண கிழங்கடா தோலை உரியடா தொண்டையில வையடா. அப்படி இந்த மனிதன் புனரவி ஜனனம் புனரவி மரணம் சொல்லுவாங்க. புனரவி ஜனனம் புனரவி மரணம் புனரவி ஜனனம் புனரவி மரணம் புனரவி ஜனனம் புனரவி மரணம் புனரவி ஜனனம் புனரவி மரணம். அது போன்று வீரபராக்கிரம் படைத்த அண்ணவனுக்கு தேவி கற்பு கரசி கண்ணகி வம்சத்திலே தோற்றமளித்த மாதர்குல மாடி கணிக்கும் மங்காத செல்வம் பெண்களுக்கு வழிகாட்டி இவர் கொண்டான் கூறி